இந்தியாவோட நேர்மை, கண்ணியம், கருணை இது மூணுத்தையும் மற்ற நாடுகள் கட்டாயமாக இப்போ புரிஞ்சிருக்கோம். ஏன்னா நமக்கு எவ்வளோ கெடுதல் நினச்சாலும் அவங்களுக்கு நம்ம எப்பயுமே கெடுதல் நினைக்கிறதில்ல. நம்மளை அழிக்க நினச்ச இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகளை மட்டும்தான் குறி வச்சுருக்கோம். அந்த நாட்டு மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, அந்த நாட்டு இராணுவத்தையும் நம்ம எந்த தொந்தரவும் செய்யலை. நம்மளோட இலக்கு என்னன்னாக்கா நம்மளை அழிக்க நினச்ச தீவிரவாதத்தை அழிக்கணும், தீவிரவாத முகாம்களை அழிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பதிலடி கொடுக்கணும் விதமாக 3 நாளில் தும்சம் பண்ணியாச்சு நம்ம இராணுவம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம். பாகிஸ்தானோட கோரிக்கையை ஏற்று துப்பாக்கி சண்டையும் இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிச்சிருக்காரு. இரு நாட்டு இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இன்னைக்கு சாயங்காலம், அதாவது 10/5/2025 இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியோட தரை, வான், கடல் என அனைத்து விதமான தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. இனியாச்சும் அவங்க தப்பை உணர்ந்து அவங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்காம நல்லபடியாக நடந்துக்கிட்டாக்கா மிச்சம் இருக்க அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம். இது பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்குற வாய்ப்பு. இதையும் அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கனாக்கா அடுத்த அட்டாக் நம்மளோட இராணுவம் அவங்கள தரமாட்டமாக ஆக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.